த ஃபோன் தட் கால் பேக்கோட பார்ட் 3 வீடியோ தான் இது. லாஸ்ட் பார்ட்ல அர்ஜுன் அந்த குரல் கிட்டே கேட்கிறான், அந்த நிழல் உருவத்திடமிருந்து தப்பிப்பதற்கான வழி எனக்கு சொல்லு என்று. அந்த குரல் கூறுகிறது, அர்ஜுன், அந்த நிழல் உருவம் அது ஒருவரோட குரல்களையும் உருவங்களையும் அவர்களைப் போலவே நகல் எடுக்கும். அதே போலதான் உன் நண்பன் ராகுலின் உருவத்தையும் மற்றும் குரலையும் அது நகல் எடுத்தது. அதனால்தான் அந்த நிழல் உருவம் உன் நண்பனைப் போலவே வந்து உன்னிடம் கதவை திறக்க சொல்லி கேட்டது. ஆனால் நீ நான் எச்சரித்த உடனே கதவை திறக்காமல் இருந்தாய். அதனால்தான் அந்த நிழல் உருவத்தால் உன்னை நகல் எடுக்க முடியவில்லை. ஆனால் உன் நண்பன் ராகுல் அந்த நிழல் உருவத்திடம் சிக்கி கொண்டான். அர்ஜுன் கேட்கிறான், அப்போ நான் கதவை திறக்காம இருந்தாலே அந்த நிழல் உருவத்திடமிருந்து என்னால் தப்பிக்க முடியுமா என்று. அந்த குரல் கூறுகிறது, இல்லை அர்ஜுன், ஒரு சில மணி நேரம் வேணா நீ கதவை திறக்காமல் இருந்தே தப்பிக்கலாம். ஆனா அதிகாலை ஒரு 3 மணி போல உன்னோட ரூம் கதவு தானாகவே திறக்கும். அப்போ அந்த நிழல் உருவம் உன்னோட ரூம்குள்ள வர வாய்ப்பு அதிகமா இருக்கு. அர்ஜுன் கேட்கிறான், அப்போ இதற்கு என்னதான் வழி? நான் எப்படி இந்த நிழல் உருவத்திடமிருந்து தப்பிப்பது மற்றும் என் நண்பன் ராகுலையும் நான் எப்படி காப்பாற்றுவது என்று அந்த குரலிடம் கேட்கிறான். அதற்கு அந்த குரல் என்ன சொல்லுச்சுன்னா, அர்ஜுன், உனக்கு ஒரே வழிதான் இருக்கு. நீ அதிகாலை 3 மணிக்கு கதவு திறந்த உடனே உன் ரூமை விட்டு அந்த ஷேடோ ஆல்வேக்குள்ள நீ போகணும். அங்கு போனாதான் நீ தப்பிக்க முடியும் மற்றும் உன் நண்பர் ராகுலையும் காப்பாற்ற முடியும். அந்த ஷேடோ ஆல்வே தான் உனக்கு ஒரே தீர்வு என்று கூறியது அந்த குரல். இதை கேட்ட உடனே அர்ஜுனுக்கு அந்த குரல் மேல ஒரு விதமான சந்தேகம் ஏற்படுது. உடனே அர்ஜுன் அந்த குரல் கிட்ட கேட்கிறான், நீ என்னை போலவே பேசுகின்றாய். நான் நீதான் என்று சொன்னாய். இப்போ நீ மற்றும் என் நண்பன் ராகுலும் அந்த ஷேடோ ஆல்வேக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நானும் அந்த ஷேடோ ஆல்வேக்குள்ள போனா நானும் மாட்டிப்பேன். உண்மையை சொல்லு, நீ யார்? அதற்கு அந்த குரல் என்ன சொல்லுதுன்னு பார்ட் 4ல பார்ப்போம்.